ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. இன்றைக்கி என்னோடய வெயிட் பார்த்தீங்கன்னா நேற்று இன்றைக்கும் டிஃப்ரெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 100 கிராம் வந்து கம்மியாக இருக்கேன். நேற்று வந்து 67 இருந்தேன், இன்றைக்கி வந்து 66.9. ஓகேங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லன்ச் என்ன செய்யலான்னு பார்த்தேன். கீரை வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி, கீரைவே நம்ம பொரியல் மாதிரி பண்ணிடலாம், எப்போ பார்த்தாலும் பருப்பு போட்டு கடைஞ்சிரும்ல, அதனால் பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கிள்ளிட்டு இருக்கேன். இது ஒரு வழியாக கிள்ளி முடிச்சுட்டு நான் வந்து முள்ளங்கி வந்து ரொம்ப கிட்டத்தட்ட 1 இயர் ஆயிடுச்சு போல் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து நான் வாங்கவே இல்லை. நல்லா இலசாவே இருந்துச்சு, நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தாங்க. அந்த இலையோடு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நானாக பிளான் பண்ணிட்டேன், பொரியல் தானே பண்ணுறோம், இந்த இலையும் சேர்த்து பொரியல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. நெக்ஸ்ட் வந்து எல்லாேருக்கும் 2 கனெக்ட் பண்ணி எக் வந்து பாயில் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து லஞ்சில் 2 எக் சேர்த்துப்பேன். இங்கே பார்த்தீங்களா, மேலே வந்து அந்த முள்ளங்கியோட லீஃப் இருக்குல்ல, அது வந்து போட்டிருக்கேன். கீழே கீரை இருக்குது. எப்படி டேஸ்ட் வரும்னு தெரியலை, ஆனால் க்ரீனிஷாக எடுத்துக்கணுமே, நம்ம ஹெல்த்தியாக எடுத்துக்கணுன்ட்டு தான் இந்த மாதிரி மெத்தடு ஃபாலோ பண்ணுறேன். அப்புறமா முள்ளங்கியும் கட் பண்ணி தண்ணியில் போட்டுட்டேன். புளி ஊற வச்சுருக்கேன் சும்மா கொஞ்சமாக, சாம்பாருக்கு போட்டால் தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நான் ஆயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன். 1/2 ஸ்பூனுக்கும் கம்மியாகவே இருக்குது. இது வந்து கடுகு போட்டுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இது சாம்பாருக்கு இதுக்குன்னே இந்த குண்டாக வச்சுருவேன். இது வந்து பார்த்திங்கன்னா முள்ளங்கி வந்து கட் பண்ண முள்ளங்கி அதில் போட்டுக்கலாம். அது தண்ணியில் எடுத்துகிட்ட பிறகு நம்ம தாளித்து ஆஸ் யூஷுவல் பண்ணணும், டேஸ்ட்டாக இருக்கும். பொரியல் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து 2 எக்கு ஆட் பண்ணியிருக்கேன். பாப்பா வீட்டில் இருக்கா, சின்னவ, அவளுக்காக கொடுக்கலாம். ரித்வினும் அவங்களும் சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட்டு சாம்பாரும் சூப்பராக கமகமன்னு ரெடி ஆகிடுச்சு. இந்த சாம்பார் வந்து வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். ரித்வினுக்கு ரொம்ப பிடிக்கும், ரியாவுக்கும் ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எக்கு வந்து பாயில் பண்ணி அதோட ஸ்கின்னில் எடுத்துட்டேன். அதுவும் வச்சுட்டேன், நான் லஞ்சுக்கு எடுத்துக்கலான்னு. மார்னிங் வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட்டு 2 லிட்டர் தண்ணியுமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் குடிக்கிறதுக்கு. லஞ்ச் வந்து 1:30க்கு எடுத்துக்குவேன் இன்றைக்கி. நெக்ஸ்ட்டு ஒயிட் ரைஸ் சூடா, அவ்வளோதான். சூப்பராக இருக்கா. இப்போ வந்து தண்ணி எவ்வளோ குடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி குடிச்சிருக்கேன். வேலைன்னு வந்தால் கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் லஞ்சுக்குள்ளே முடிச்சிருவேன். இந்த சாரீ ஏன் உங்களுக்கு காட்டுறேன்னா, இது வந்து என்னுடைய கேரளா சாரீ. நான் காலேஜ் படிக்க சொல்லவே எங்கள் பாட்டி வாங்கி கொடுத்தாங்க. இது திருப்பி உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னுடைய ஃபேவரட் ஒன்னு சொல்லலாம். ரொம்ப கிராண்டாக அந்த டைமில் எனக்கு வாங்கி கொடுத்தது 1500. நான் ஒரு 10 இயர்ஸ் 12 இயர்ஸ் ஆகிருக்கும் அதுக்கு முன்னாடி வாங்கி கொடுத்த சாரீ இது. இங்கே பார்த்தீங்களா, ரித்வின் சேட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அவருக்கு தூக்கம் வந்துடுச்சு. அவனுக்கு போய் குளிக்க வச்சு நான் தூங்க வச்சிடுறேன். நெக்ஸ்ட் என் லஞ்ச் பார்க்கலாம். லஞ்ச் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ரைஸ் கம்மியாக எடுத்துக்கிட்டேன், பொரியல் அதிகமாக எடுத்துக்கிட்டேன், 2 எக்கு தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குது சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு என்னோடய வெயிட் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க. வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி Day 1 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நைட் ஆஸ் யூஷுவல் ஷேக் எடுத்துக்குவேன். தேங்க்யூ.